அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. ஹிதாயத் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சேனல்ல அமீன் என்கின்ற 7 வயசு பையனுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையும் அது அவன் இஸ்லாம் காட்டிய வழியிலே எப்படி பின்பற்றி நடக்கிறான் என்பதை பற்றியும் தான் நம்ம இந்த தொடர்ல பார்க்க போறோம். அவன் செய்யற சின்ன தப்பு தவறுகளை அவன் எப்படி திருத்திக்கிறான்னு பார்க்கும்போது நம்மளும் நம்முடைய தவறுகளை சரி செய்ய இந்த கதைகள் பயனுள்ளதாயிருக்கும். வாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஈமானோடு வளரும் அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என் அமீன். إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين. அஸ்ஸலாமு அலைக்கும் உம்மா. வாலைக்கும் சலாம் அமீன். உம்மா, நான் மதரசாவுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். அல்ஹம்துல்லா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. அமீன், ஒரு விஷயத்த மறந்துடாத. உம்மா உனக்கு எப்பவும் சொல்றது தான், அல்லாஹ் நம்மளை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து நம்ம உண்மையா நடந்துக்கணும். அம்மா, நீங்க சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் எப்பவுமே நீங்க சொன்னதை மறக்க மாட்டேன். சலாம் அலைக்கும் உம்மா, நான் போயிட்டு வரேன். வாலைக்கும் சலாம். பார்த்து போயிட்டு வாப்பா. ஹே அமீன், நில்லு. எங்கடா போற? வா விளையாடலாம். அது அது வந்து என்னாச்சு? மதரசாவுக்கோ அப்புறம் போய்க்கலாம். வா விளையாடலாம். எனக்கும் விளையாட ஆசையா தான் இருக்கு. ஆனா அம்மா மதரசாவுக்கு போக சொன்னாங்களே, இப்போ என்ன பண்றது? அம்மா கிட்ட மதரசாவுக்கு போனேன்னு பொய் சொல்லிடலாம். அம்மா பார்த்துக்கிட்டா இருக்காங்க. நம்ம பொய் சொன்னா அவங்களுக்கு தெரியவா போகுது? அல்லாஹ் நம்மளை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து நம்ம உண்மையா நடந்துக்கணும். வேணா, நம்ம மதரசாவுக்கே போவோம். அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்புறமா விளையாடுவோம். அம்மாக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான்ல. இல்லரா ரஹீம், நீ போய் விளையாடு. மதரசா முடிச்சிட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு வர. சரிடா. அமீன் சின்ன பையனா இருந்தாலும் அவன் மனசு நிறைய விளையாடணும்னு ஆசை இருந்தாலும் அது அவன் திருட்டுத்தனமா செய்யல. படைச்ச ரப்புக்கு பயந்து அவனோட ஆசைகளை அவன் அடக்கிக்கிட்டான். அம்மா சொன்ன அறிவுரையை அவன் நினைச்சு பார்த்து அவன் தப்பு செய்யறதிலிருந்து அவனை தவிர்ந்துக்கிட்டான். இப்போ மனசுல எந்தவித சுமையும் இல்லாம சந்தோஷமா மதரசாவுக்கு கிளம்பிட்டான். வழியில் ஒரு பழக்கடையை பார்க்கிறான். ஐயா, ஆப்பிள் பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அச்சச்சோ, இன்னைக்குன்னு பார்த்து அம்மா காசு கொடுத்து விடலையே. இப்போ என்ன பண்றது? ஆப்பிள் சாப்பிட ஆசையா இருக்கு. அமீன், காசு இல்லைன்னா என்ன? யாருமே தான் தெருவிலையோ கடையிலையோ இல்லையே. பழத்தை எடுத்துரு. யாருமே உன்னை பார்க்கல. பழத்தை சீக்கிரம் எடு. அதான் இங்க யாருமே இல்லையே. நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்தா யாருக்கும் தெரியவா போகுது? அல்லாஹ் நம்மளை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து நம்ம உண்மையா நடந்துக்கணும். யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். ஒரு நிமிஷத்துல ஷைத்தான் என்ன வழி கெடுக்க பார்த்துட்டான். ஏய் தம்பி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கடையில யாரும் இல்லைன்னு உடனே பழத்தை திருட வந்துட்டியா? யாரும் இல்லாத நேரத்துல ஏதாவது பழத்தை எடுத்தியா? யாரும் இல்லனா என்ன? அல்லாஹ் எப்பவும் இருக்கான், நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் எடுக்கல அங்கிள். மாஷா அல்லாஹ், இந்த சின்ன வயசுல உனக்கு அல்லாஹ் ரொம்ப பெரிய ஹிதாயத்தை கொடுத்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பழத்தை பரிசா வச்சுக்கோ. ஜஸாக்கல்லா அங்கிள். இது அந்த பழ வியாபாரி கொடுத்த பரிசு இல்ல,
அல்லாஹ் கொடுத்த பரிசு. ஐ மீன், என்ன அது கையில ஏதோ மறைச்சு கொண்டு வந்திருக்க? அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு. பரிசா? என்ன பரிசு? எனக்கு என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆப்பிள். அடடா, அம்மா கிட்டவா? இது உனக்கு யார் கொடுத்தா? உங்க உஸ்தாத் கொடுத்தாங்களா? இல்லம்மா, பழக்கடைக்காரர் அங்கிள் எனக்கு இத பரிசா கொடுத்தார். அப்படியா? அவர் பரிசு கொடுக்கற அளவுக்கு நீ என்ன பண்ண? அம்மா, இன்னைக்கு நான் 2 தப்பு பண்ண பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாட கூப்பிட்டாங்க. நானும் உங்களுக்கு தெரியாம விளையாடலான்னு நினைச்சேன். ஆனா அல்லாஹ் நம்மள பாத்துக்கிட்டே இருப்பான்னு நீங்க சொன்னது ஞாபகத்துல வந்து அதனால விளையாடாம வந்துட்டேன். அப்புறம் பழக்கடையில இருந்த பழத்தை பார்க்கும்போது எனக்கு சாப்பிட ஆசையா இருந்தது. என்கிட்ட பணம் இல்ல, அதை எடுக்கலான்னு என் மனசு சொல்லுச்சு. ஆனா அல்லாஹ் பாக்குறான்னு நான் அதையும் செய்யல. இத தெரிஞ்சுக்கிட்ட பழக்கடைக்காரர் எனக்கு அந்த ஆப்பிள் பழத்தை பரிசா கொடுத்தாருமா. அல்ஹம்துலில்லாஹ், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அல்லாவின் பெரிய வரம் என் அமீன். குழந்தைகளா, இந்த கதையில அமீன் கிட்ட இருந்து நாம ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு கத்துக்கிட்டோம். யாரும் பார்க்காத நேரம்தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்துல கூட அல்லாஹ் பார்க்கிறான்னு நினைச்சு நடக்கிற மனசு இருந்தா நம்ம கை தீய விஷயத்தை செய்யாது. நம்ம மனசு சுத்தமா இருக்கும். யாரும் பார்க்காத நேரத்திலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை நினைத்து நேர்மையா நடப்பதே உண்மையான ஈமான். குழந்தைகளா, இப்போ இது உங்க டர்ன். நீங்க அமீன் இடத்துல இருந்தா அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க? ஏ, யாருக்கும் தெரியாம எடுத்துக்குவேன். பி, கடைக்காரர் வர்ற வரைக்கும் காத்திருப்பேன். சி, அமீன் மாதிரி எடுக்காம போயிடுவேன். டி, வீட்டுக்கு போய் அம்மாவிடம் சொல்லுவேன். இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு சரின்னு தோன்ற பதிலை கமெண்ட்ல எழுதி அனுப்புங்க. உங்க பதிலாலே உங்க மனசு எவ்வளவு அழகானதுன்னு தெரிய வரும். சரி குழந்தைகளா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல நன்றி சொல்றதோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். மறக்காம நம்ம ஹிதாயத் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.